இன்னைக்கு நம்ம சனாத்தினி சமையல்ல சிக்கன் ஆம்லேட் ரொம்பவே டிஃப்ரெண்டா சிம்பிளா டேஸ்டா என்னோட ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் சொல்ற இந்த மெத்தட்லயே செஞ்சு பாருங்க. டிஃப்ரெண்டான ஒரு சிக்கன் ஆம்லேட் நீங்க டேஸ்ட் பண்ணுவீங்க. எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்துக்கோங்க. நான் எலும்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு சுக்காக்கு போடுற மாதிரி சைஸ்ல சின்ன சின்னதா சிக்கனை கட் பண்ணி எடுத்திருக்கேன். பெரிய கத்தி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீட்லயே சிக்கனை கொத்தி எடுத்துக்கோங்க. சிக்கன் சின்ன பீஸா இருந்துச்சுன்னா சீக்கிரமே கொத்தி எடுத்துக்கலாம். வீட்டுல உங்களால இந்த மாதிரி பண்ண முடியலன்னா கடையிலேயே சிக்கன் கொத்துக்கறின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. சிக்கன் ஆம்லேட் பண்றதுக்கு ஒரு பேன்ல பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த ஆம்லேட்டுக்கு பட்டர் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க என்ன சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் பொடியா நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வெங்காயத்தை வதக்கி விடுங்க போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை இந்த மாதிரி நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க. இது கூடவே பொடியா நறுக்குன கருவேப்பிலை இலை, பொடியா நறுக்குன பச்சை மிளகா, நான் 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். பொடியா நறுக்குன தக்காளி, நான் ஒரு அரை தக்காளி பொடியா நறுக்கி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுட்டு சிக்கன் கொத்துக்கறியை சேர்த்து வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா பிரித்து விட்டு வதக்கி விடுங்க. சிக்கன் பச்சையாக இருக்கும் போது பிரித்து விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெந்ததுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். சிக்கன் லேசாக தண்ணி விட்டு பாதி வேக்காடு வெந்து வரும்போது அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து மசாலா நல்லா சிக்கனோட கலந்து மசாலாவோட வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக மஞ்சள் தூள், கறிக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு கிளறு மட்டும் கிளறிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிருங்க. முட்டை எடுத்துக்கோங்க. நான் 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்ச முட்டையை ஒரு கிண்ணத்தில் தனியாக உடைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட ரெடி பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. முட்டையும் சிக்கனும் நல்லா கலந்து வர மாதிரி. இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையுமே வதக்காம சிக்கனை வேக வைக்காம சேர்க்கறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்து ஆம்லேட் போட்டுக்கலாம். ஆனால் அதோட டேஸ்ட் வதக்கி செய்கிற மாதிரி இருக்காது. ஆம்லேட் போடுறதுக்கு கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு தேவையான அளவுக்கு கலந்து வச்ச முட்டை கலவையை சேர்த்து லேசாக பரப்பி விடுங்க. சுற்றி எண்ணெய் சேர்க்கறதா இருந்தாலும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் பட்டர் சேர்த்துருக்கேன். ஆம்லேட் ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்க முட்டை கலவையை அடுத்தடுத்து ஆம்லேட் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் ஆம்லேட்டை நம்ம சும்மாவே சாப்பிடலாம், இல்லைனா எல்லா சாதத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி என்னோட மெத்தடில் சிக்கன் ஆம்லேட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.